Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் யூனிட் 2 ஆஃப் ரிசர்ச் மெத்தடாலஜி. இதில் யூனிட்டோட நேம் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் அண்ட் டாக்குமெண்டிங் சோர்சஸ் அண்ட் ஓவர்வியூ. திஸ் இஸ் த செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் யூனிட். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஒரு சில டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு செகண்ட் பார்ட் வாட் இஸ் பிளஜியரிசம்னு ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்துருக்கோம். செகண்ட் பார்ட்ல பேரஃப்ரேசிங் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த பார்ட்ல என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்னா பேரஃப்ரேசிங், when to paraphrase, how to paraphrase and give credit, இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்க போறோம். Before entering into the class, a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ பேரஃப்ரேசிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பேரஃப்ரேசிங் லெட்ஸ் யூ யூஸ் யுவர் ஓன் வேர்ட்ஸ் பை ஷோயிங் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சோர்ஸ் மெட்டீரியல். இப்போ பேரஃப்ரேசிங்னா என்னன்னா, ஒருத்தர் ஒரு விஷயம் எழுதியிருக்கிறாரு அவரோட ஒர்க்ல, அதை வந்து உங்களோட ஒர்க்ல ஆட் பண்ண போறீங்க. அப்போ அவர் சொன்னதே அப்படியே கொட்டேஷனை எடுத்து கொடுக்கலாம். அவரோட ஓன் வேர்ட்ஸையே நீங்க என்ன பண்ணலாம், சைட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலாம், கொட்டேஷன்ஸ்ல கொடுப்பீங்க. ஆனா அதையே நீங்க பேரஃப்ரேஸும் பண்ணலாம். ஓகே, பேரஃப்ரேஸ் பண்றதுனா என்ன, அவர் சொன்ன விஷயத்த உங்க வேர்ட்ஸ்ல உங்க சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல ஃப்ரேம் பண்ணீங்கன்னா அது பேரஃப்ரேஸ். அப்போ பேரஃப்ரேசிங் லெட்ஸ் யூ யூஸ் யுவர் ஓன் வேர்ட்ஸ், உங்க வேர்ட்ஸ்ல while showing that you understand the source material. சோர்ஸ் மெட்டீரியலை புரிஞ்சுக்கிட்டு எழுதுறது தான் பேரஃப்ரேசிங். It allows you to keep your voice in the writing and restate the main points in your own sentence structure. இது என்ன பண்ணுது, உங்களோட ஸ்டைல்லையே சொல்ல வருது. ஓகே, ஒரு விஷயம் சொல்ல போறீங்க அப்படிங்கிறப்போ வேற ஒருத்தரோட ஸ்டைல், அங்கே கொட்டேஷன் கொடுக்குறப்போ வேற ஒரு ஆத்தரோட கொட்டேஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக உங்க ஓன் வேர்ட்ஸ்லயே அவர் சொன்னதை சொல்ல போறீங்க. அந்த வசதியும் பேரஃப்ரேசிங்ல இருக்கு. ஓகே, இதுதான் பேரஃப்ரேசிங். இப்போ when to paraphrase அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக், டு சம்மரைஸ் ஆர் கண்டென்ஸ் லாங் ஐடியாஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ். பொதுவாக பேரஃப்ரேசிங் எப்பெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு 2-3 பேஜஸ்க்கு லாங்கா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. எல்லா அந்த 2-3 பேஜஸ்ல இருக்க விஷயமும் உங்களோட தீசிஸ்க்கு சம்பந்தமானதா இருக்கு. அந்த இடத்துல ஆட் பண்ண வேண்டியது இருக்குன்ற பட்சத்துல நிறைய கொட்டேஷன்ஸ் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த 2-3 பேஜஸ் போற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய லாங் கொட்டேஷன் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணலாம், அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறத, அதில் நிறைய தேவையில்லாத விஷயங்களும் இருக்கலாம். ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸை கண்டென்ஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணி உங்களோட ஒர்க்கில் சேர்த்துக்கலாம். அந்த இடத்துல பேரஃப்ரேஸ் பண்ணலாம். அடுத்து டு மேக் ரைட்டிங் மோர் கன்சைஸ் அண்ட் கிளியர். ஏன்னா உங்களோட வேர்ட்ஸில் இருந்து இன்னொருத்தரோடது எழுதுறப்போ உங்களுக்கு என்ன புரியாமல் போகலாம், கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம், ஷார்ட்டாக இல்லாமல் வளவலன்னு போகிற மாதிரி இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் லாங்குவேஜுக்கு மாற்றுறீங்க பேரஃப்ரேசிங் பண்ணுறப்போ இது எல்லாமே படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். To keep control over your own argument and voice, the next point. அதாவது to keep control over your own argument. மற்றவங்க சொல்ற மாதிரி அவங்களோட லாங்குவேஜை உள்ள கொண்டு வர்றப்போ உங்க ஸ்டைல்ல இருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ உங்க ஆர்கியூமெண்ட்லயே கொண்டு போற மாதிரி இருக்கும். அவங்களோட என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு எழுதுறப்போ உங்க வே ஆஃப் டெல்லிங்லயே உங்க வே ஆஃப் அப்ரோச்லயே என்ன பண்ண போறீங்க, கொண்டு போறீங்க. உங்க வாய்ஸ்லயே அது இருக்க போகுது. இதுவும் the reason of paraphrasing. அடுத்து to show familiarity with important concepts and discussions from your sources. அது மட்டும் இல்லை, நீங்க ஃபெமிலியரா காமிச்சுக்க போறீங்க, நிறைய விஷயம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன், இந்த மாதிரி பல புக்ஸும் படிச்சு வச்சிருக்கேன்ற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே நான் ஃபெமிலியரா இருக்கேங்கிறதையும் நீங்க என்ன பண்ண போறீங்க, எக்ஸ்போஸ் பண்ண போறீங்க. இதனால எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், பேரஃப்ரேஸ் பண்ண போறோம். இப்போ பேரஃப்ரேசிங் எப்படி பண்ணுறதுன்னு அடுத்து தெரிஞ்சுக்க போகிறோம். A paraphrase should convey the important information in a passage in your own words and sentence structure. இப்போ பேரஃப்ரேஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் ஓன் வேர்ட்ஸில் உங்கள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் ஒரு இம்பார்ட்டன்ட் மீனிங்கை கொடுக்க போகிறீங்க. அதுதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை மட்டும் தெளிவாக சொல்ல போகிறீங்க. அதுதான் பேரஃப்ரேசிங். இப்போ ஒரிஜினல் பேசேஜ் இங்கே பாருங்க. Climate change poses a significant threat to biodiversity as rising temperatures and shifting weather patterns disrupt habits, force species migration and alter ecosystems in ways that are often irreversible. Smith 2020 page 15. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா சைட்டேஷன். ஒரு ஒர்க்ல இருந்து என்ன பண்ணியிருக்கோம், கொட்டேஷன் ஒருத்தர் எழுதுனது, யார் எழுதியிருக்கா, ஸ்மித்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. புக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒர்க் லிஸ்டர்ல ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி சைட் பண்றப்போ இந்த மாதிரி தான் கொடுப்போம். ஓகே, இதை தான் பேரந்தசிஸ்ன்னு சொல்லுவோம், பேரந்தீசிஸ்ன்னு சொல்லுவோம். எதுனா பிராக்கெட்ஸ் போடுறோம் இல்லையா, 2 பேக்கெட்டுக்குள்ள போடுற விஷயத்த பேரந்தீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேரந்தீசிஸ்குள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா மைல்டா ஒரு விஷயம் எழுதுறோம். சர்நேம் எழுதிட்டோம், இயர் எழுதியிருக்கோம், பேஜ் எழுதியிருக்கோம்.
ஓகே, இயர் கூட முக்கியம் இல்லை, சர்நேம் எழுதி பேஜ் எழுதினா போதும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், அவர் என்ன பேசியிருக்காரு, கிளைமேட் சேஞ்ச் பத்தி பேசியிருக்காரு, பயோடைவர்சிட்டிக்கு த்ரெட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காரு, டெம்பரேச்சர்ஸ் ரைஸ் ஆகுதுன்னு சொல்றாரு கிளைமேட் சேஞ்ச்னால, வெதர் பேட்டர்ன் ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்றாரு, இதனால ஹேபிட்டட்ஸ் வாழ்விடங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது, ஸ்பீஷிஸ் வந்து மைக்ரேட் ஆகுது, பாத்தீங்கன்னா நிறைய விலங்குகள்லாம் ஊருக்குள்ள வருதுன்னு சொல்றோம், அந்த ஆட்டோ ஈகோசிஸ்டம்ஸ் அப்படியே கரெக்ட் ஆகி மாறி இருக்கு. ஸோ இது எல்லாமே இர்ரிவர்சிபிளா மாறிட்டு இருக்கு, தட் ஆர் ஆஃபன் இர்ரிவர்சிபிள், இதை மாற்ற முடியாத அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஸ்மித் வந்து அவரோட புக்ல சொல்லியிருக்காரு. இப்ப இதை பேரஃப்ரைஸ் பண்ண போறாரு, நம்ம ஸ்டைல நம்ம பேரஃப்ரைஸ் பண்றோம்னா எப்படி பண்ணுவோம், ஸ்மித் எக்ஸ்பிளைன்ஸ் தட் climate change endangers biodiversity by changing habitats, causing species to migrate and permanently altering ecosystems due to increasing temperatures and changing weather conditions. இப்போ இதுல எந்த விஷயமுமே மாறல, அதே தான், பட் நம்ம ஸ்டைல நம்ம ஆர்குமெண்ட்ல நம்ம வாய்ஸ்ல இருக்க போது பேரஃப்ரேசிங். இப்போ இதை என்ன பண்ணியிருக்கோம், ஸ்மித் போட்டுட்டும் பேஜ் 15 கொடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்பிளனேஷன் என்ன பேரஃப்ரேஸ் வெர்ஷன், இது என்னென்ன சொல்றாங்க, பேரஃப்ரேஸ் வெர்ஷனோட எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுத்துருக்கு பாருங்க. த மெயின் ஐடியா இஸ் கெப்ட். பட் இப்போ நீங்க எக்ஸாம்ல எழுதுறப்போ இந்த ஒரிஜினல் ஃப்ரேஸ் பேரஃப்ரேஸ்ட் வெர்ஷன்லாம் எழுதுறது பதிலாக இந்த விஷயத்துக்கு வந்துடலாம், எக்ஸ்பிளனேஷன் ஃபார் அ பேரஃப்ரேஸ்ட் வெர்ஷனுக்கு வந்துடலாம். த மெயின் ஐடியா இஸ் கெப்ட் பட் இட் இஸ் ரீஃப்ரேஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். மெயின் ஐடியா இருக்கும், வேற வேர்ட்ஸ்ல ரீஃப்ரேஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஓகே, த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் சேஞ்ச் டு ஃபிட் த ரைட்டர் ஸ்டைல். அப்போ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ரைட்டரோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கும். ப்ராப்பர் கிரெடிட் இஸ் ஸ்டில் கிவன். எப்படி இருந்தாலும் வேற ஸ்ட்ரக்சர்ல மாத்தி எழுதினாலும் தன்னோட சொந்த கருத்து மாதிரி அவர் சொல்ல போறதுல கிரெடிட் கொடுத்து எழுத போறாரு. திஸ் மெத்தட் கீப்ஸ் த ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் பட் யூசஸ் அ ஃப்ரெஷ் அப்ரோச் இன் லாங்குவேஜ் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மெத்தட் வந்து ஒரிஜினல் இட் கீப்ஸ் த ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் அப்படியே தான் இருக்க போகுது, ஆனா லாங்குவேஜ்லயும் ஸ்ட்ரக்சர்லயும் சேஞ்சஸ், நியூ அப்ரோச் கொடுக்க போகுது. இப்போ அடுத்த பேராகிராஃப், அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஹவு டு பேரஃப்ரைஸ் எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம், பேரஃப்ரைஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டோம். இப்போ ஹவு டு கிவ் கிரெடிட், பேரஃப்ரைஸ் பண்ணி கிரெடிட் கொடுக்கறது எப்படிங்கிறத அடுத்து தெரிஞ்சுக்க போறோம். ஆல்ரெடி சொன்னேன், பட் அதை டீட்டெயில்டாக நான் தெரிஞ்சுக்க போறோம். To give proper credit in MLA style, include an in-text citation. In-text citation கொடுக்கணும்னு சொல்றாங்க. in-text citationனா என்னன்னா, நம்ம எந்த இடத்துல கோட் பண்றோமோ, எந்த இடத்துல பேரஃப்ரேஸ் எழுதுறோமோ அந்த இடத்துலயே, கோட் பண்ற இடத்துலயே அந்த ஆத்தருக்கான ரெஃபரன்ஸை கொடுக்கறது தான் இன்டெக்ஸ்ட் சைட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்டுக்குள்ளேயே, அதாவது உங்களோட தீசஸ்குள்ளேயே சைட் பண்றதை தான் இன்டெக்ஸ்ட் சைட்டேஷன் சொல்றாங்க. ஓகே, டு கிவ் ப்ராப்பர் கிரெடிட் இன் MLS style, include an in-text citation that points to an entry in your works cited list. If you're citing a book with page numbers, also include the page number where the idea is found. Okay, so in-text citationல நீங்க இந்த டீடைல்ஸ் எல்லாமே எழுத வேண்டியிருக்கும். அப்போ in-text citation எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆத்தர்ஸ் லாஸ்ட் நேம், இப்போ சர்நேம் வச்சுதான் அவங்க இங்கிலீஷ் பீப்புள் பொதுவாக எழுதுவாங்க. இப்போ ஸ்மித் அப்படின்னா ஜான் ஸ்மித் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்மித் தான் பின்னாடி வரக்கூடிய ஸ்மித் சர்நேம் தான், பொதுவாக லாஸ்ட் நேம் தான் அங்கே நம்ம கொடுப்போம். அடுத்ததான் ஃபுல் நேம் எழுத மாட்டோம், லாஸ்ட் நேம் மட்டும். இப்போ நம்ம கண்ட்ரி மாதிரி ஆளுங்கள்லாம் ஒரே நேம்ல எழுதுறாங்கன்னா அந்த ஒரே நேமே கொடுத்துட வேண்டியதுதான். பேஜ் நம்பர், ஆட் த பேஜ் நம்பர் வேர் த இன்ஃபர்மேஷன் கேன் பி ஃபவுண்ட். ஸோ நம்ம எந்த இடத்துல இருந்து விஷயம் எழுதுறோமோ அதுக்கான பேஜ் நம்பர் கொடுக்கலாம். இப்போ ஒரு நிறைய பேஜஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா தேவையே இல்லை, பேஜ் நம்பர் கொடுக்க வேண்டியது இல்லை. அந்த புக்குலயே இவ்வளவுதான் விஷயம் இருக்குன்னு நீங்க எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை பத்தி தான் ஆத்தர் ஓவராலா சொல்றான்னு எழுதுனீங்கன்னா எல்லா பேஜையும் கொடுக்க வேண்டாம்ல, அப்ளிகபிளா இருந்தா பேஜ் நம்பர் கொடுங்க. அடுத்து பிளேஸ்மெண்ட், பிளேஸ் த சைட்டேஷன் இன் parenthesis at the end of the sentence before the period. பீரியட்னா ஃபுல் ஸ்டாப், ஃபுல் ஸ்டாப்க்கு முன்னாடி parenthesisக்குள்ள உங்களோட இன்டெக்ஸ்ட் சைட்டேஷன் வரணும் அப்படிங்கிறது தான். இப்போ பாருங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்க பாருங்க, ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ல பார்த்துருப்போம். இந்த ஸ்மித் P15 பார்த்துருக்கோம். அடுத்து இங்கேயும் கோட் பண்றப்பையும் இந்த மாதிரி தான் எழுதும். ஓகே, ஸோ பேரந்தீசிஸ்குள்ள சர்நேம் கொடுத்து பேஜ் நம்பர் கொடுத்து பீரியடுக்கு முன்னாடி, அதாவது ஃபுல் ஸ்டாப் முன்னாடி கொடுக்கணும். அதுதான் வந்து இன்டெக்ஸ்ட் சைட்டேஷனோட மெத்தட். பிளேஸ்மெண்ட், ஸ்டெப்ஸ் டு பேரஃப்ரேஸ் அண்ட் கிவ் கிரெடிட். சரி, எப்படியெல்லாம் பேரஃப்ரேஸ் பண்ணி எப்படி கிரெடிட் கொடுக்குறதுன்றத அப்படியே சின்னதாக சொல்லியிருக்கோம் பாருங்க. அண்டர்ஸ்டாண்ட் த ஒரிஜினல், முதல் என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் யூ ஹாவ் டு ரீட் த சோர்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் மீனிங். முதல் என்ன சொல்லியிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ரைட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ், ரீரைட் த ஐடியா இன் யுவர் ஓன் ஸ்டைல். அவாய்ட்
அவாய்டிங் காப்பிங் ஃப்ரேசஸ் டைரக்ட்லி அன்லெஸ் நெசசரி. ஐடியா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எடுக்கணும். பேரஃப்ரேஸ்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப தேவைன்ற பட்சத்தில் தவிர ஏதோ பஞ்ச் மாதிரி இருந்தாலொழிய மற்றபடி எல்லாமே நீங்கள் பேரஃப்ரேஸாக தான் பண்ணியிருக்கணும். கீப் த மீனிங் த சேம். என்ஷூர் யுவர் வெர்ஷன் அக்யூரேட்லி கன்வேஸ் த ஒரிஜினல் ஐடியா. அதாவது நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஓன் ஐடியாவும் அதில் எல்லாம் புகுத்திடக்கூடாது. பேரஃப்ரேஸ் பண்ணுறீங்கன்னா எந்த ஆத்தர்கிட்டருந்து நீங்கள் சொல்ல வர்றீங்களோ அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை மட்டும்தான் சொல்லணும். அப்போ உங்கள் வேர்ஷன் வந்து அக்யூரேட்டாக இருக்கா, என்ஷூர் யுவர் வேர்ஷன் அக்யூரேட்லி கன்வேஸ் த ஒரிஜினல் ஐடியா. அப்போ உங்கள் வேர்ஷன் வந்து அக்யூரேட்டாக ஒரிஜினல் ஐடியாவை கன்வே பண்ணுதான்னு நீங்கள் பார்த்துக்கணும். Add an in-text citation. இதுதான் நான் சொன்னேன். At the end of your paraphrase, include a parenthetical citation with the author's last name, page number, where the idea came from. இதுதான் in-text citation. இது எல்லாம் தான். அப்போ இதுதான் ஸ்டெப்ஸ். இதை ஃபாலோ பண்ணி தான் paraphrasing பண்ணுறீங்க. அகெயின் இன்னொரு எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம இந்த கிளாஸ் முடிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரிஜினல் டெக்ஸ்ட். த டிக்ளைன் இன் பீ பாப்புலேஷன்ஸ் போசஸ் த்ரெட் டு குளோபல் அக்ரிகல்ச்சர் டியூ டு தேர் ரோல் இன் பாலினேஷன் இப்படின்னு ஒரு வந்து என்ன ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. த டிக்ளைன் இன் பீ பாப்புலேஷன்ஸ். பீனா தெரியும் உங்களுக்கு, தேனீக்களோட பாப்புலேஷன் குறையிறதுனால குளோபல் அக்ரிகல்ச்சர்ல பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க. ஏன்னா பாலினேஷன் குறையும், மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் பாலினேஷன் குறையும். அப்போ நேச்சுரலாக டிக்ளைன் இன் குளோபல் அக்ரிகல்ச்சர் வரும். பீஸோட அளவு குறைஞ்சா இது பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்லியிருக்காங்க. இது எப்படி பேரஃப்ரேஸ் பண்றாங்க பாருங்க. த டிக்ரீஸ் இன் பீ நம்பர்ஸ் குட் சீரியஸ்லி இம்பாக்ட் வேர்ல்டு வைட் ஃபார்மிங் பிகாஸ் பீஸ் ஆர் க்ரூஷியல் ஃபார் பாலினேட்டிங் கிராப்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் எல்லாம் பண்ணல, இன்னும் கொஞ்சம் சென்டென்ஸ் பெருசாக தான் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க ஓன் ஸ்டைலில் தான் இதை பேரஃப்ரைசிங் இப்படி தான் எடுத்துக்கணும். ஓகே, நிறைய பேஜஸ் போகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதை கண்டென்ஸ் பண்ணலாம், சம்மரைஸ் பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி சின்னதாக தான் இருக்கு. ஸோ உங்கள் ஸ்டைலில் அதை அழகாக மாற்றிக்கிட்டீங்க. இதுதான் வந்து எம்எல்ஏ சைட்டேஷன் பாருங்க. ஸ்மித் 45 அவ்வளோதான் முடிஞ்சு. பேரந்திஸ்குள்ள அந்த ஃபுல் ஸ்டாப்க்கு முன்னாடி இங்கே இருக்கும் ஃபுல் ஸ்டாப்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை இப்படியே தான் இருக்கும். ஓகே, here Smith is the author's last name and 45 is the page number where the information can be found. So இந்த details அதை நம்ம கொடுத்தாச்சு. Full citation in the work cited. இப்போ இதே வந்து work citedல இந்த citation எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். At the end of your paper, ஏன்னா work cited பின்னாடி வந்து full details, இந்த இடத்துல என்ன மட்டும் கொடுத்துருக்குறோம், Smith 45 கொடுத்தாச்சு. ஓகே, இதோட full citation எங்க இருக்கும், work citedல இருக்கும். அது எப்படி இருக்கும், ஸ்மித் ஜான் அவரோட பேர் போட்டாச்சு. அடுத்ததான் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலினேட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் என்னவா இருக்கும், இதா இருக்கும், டைட்டிலா இருக்கும். ரைட், டைட்டில் வித்தின் கொட்டேஷன்ஸ் போட்டுக்கலாம், இல்லை இட்டலிக்ஸ். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலினேட்டர்ஸ். அப்புறம் கிரீன் எர்த் ப்ரெஸ், யார் பப்ளிஷ் பண்ணது, கிரீன் எர்த் ப்ரெஸ். இந்த இடத்துல வந்து இது ஊர் பேர் கூட போடுவாங்க, நியூயார்க் மாதிரி போட்டு 2021. இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் அதை பற்றி நம்ம பின்னாடி படிக்கிறப்போ நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஒர்க் சைட்டில் இருக்கும். எக்ஸாம்பிள் 2 ஒரிஜினல் பேசேஜ். இப்போ ஒரிஜினல் பேசேஜ் செகண்ட் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கு. சோஷியல் மீடியா கேன் லீட் டு இன்க்ரீஸ்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் லோன்லினஸ் அண்ட் anxiety especially in young adults as it often promotes unrealistic standards and constant comparison. அப்போ சோஷியல் மீடியா வந்து லோன்லினஸை உருவாக்கும். ஏன்னா யங் ஸ்டூடெண்ட்ஸ், அது அடல்ட்ஸ், அதாவது இந்த அடலசன்ட் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது வந்து அன்ரியாலிஸ்டிக் ஸ்டாண்டர்ட்ஸை காமிக்குது. தேவையில்லாத எக்ஸாம்பிள்ஸ் நிறையா காமிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கம்பேர் பண்ணி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி லோன்லி ஆவாங்க, ஒரு காம்ப்ளெக்ஸை உருவாக்குன்ற மாதிரி ஜான்சன்றவர் அவரோட ஒர்க்கில் 45th பேஜ் நம்பரில் சொல்லியிருக்காரு. இதை பாருங்க, பேரஃபைஸ்ட் வெர்ஷன் ஆஃப் எம்எல்ஏ. இப்போ இந்த இடத்துல ஜான்சன் முன்னாடி போட்டாங்க. ஜான்சன் ஆர்கியூஸ் தட் சோஷியல் மீடியா மே ஹைட்டன் லோன்லினஸ் அண்ட் ஆன்சைட்டி இன் யங் பீப்புள் பை என்கரேஜிங் கான்ஸ்டன்ட் கம்பேரிஷன்ஸ் அண்ட் செட்டிலிங் அன்அட்டைனபிள் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லி 45 போட்டாங்க. ஜான்சன் ஆரம்பிச்சு 45 பேஜ் நம்பர்ல முடிச்சுட்டாங்க. இப்படியும் பேரஃப்ரைஸ் பண்ண முடியும். ஓகே,
Explanation. The main ideas are rephrased with different wording and sentence structure. An MLA text citation. Author's last name and page number is included to credit the source. Author's last name முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஜான்சன் சொல்றாருன்னு சொல்லி ஆரம்பிச்சு இங்கே பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு டைப் ஆஃப் in-text citation தான். Okay, so an MLA in-text citation. Author's last name and page number is included. அவ்வளவுதான், include பண்ணப்பட்டிருக்கு. பேஜ் நம்பரை parenthesisக்குள்ள insert பண்ணிட்டாங்க. நேம் இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. Okay, is included to credit the source. This approach effectively paraphrases while properly crediting the original author. அழகா paraphrase பண்ணிருச்சு இந்த இடம். Okay, this has been properly paraphrased and at the same time proper creditடும் கொடுத்திருக்கு. So two examples நம்ம credit givingக்கும் நம்ம பார்த்துட்டோம். Hope you understood how to paraphrase. Like and subscribe for more such videos. Thank you for watching.